Hi my dear friends and families, welcome to Sislin's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவியல். இந்த அவியலில் நிறைய காய்கறி எல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நான் தேங்காய் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கேரளா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இந்த அவியலை நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். இப்போ இந்த அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சிஸ்லின்ஸ் குக்கரி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த அவியல் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். வெஜிடபிள்ஸில் கேரட் 1, பீன்ஸ் 3, கத்திரிக்காய் 2, முருங்கைக்காய் 1, பொட்டேட்டோ 1, வாழைக்காய் 1, சின்ன வெங்காயம் 5 எடுத்திருக்கேன், தக்காளி 1/2 தக்காளி, கருவேப்பிலை, ஜீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பச்சை மிளகா 1, தயிர் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா, எப்பயுமே வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா ஒரு அரை தக்காளி, புளிப்புக்காக நம்ம தயிரும் சேர்க்குறோம், அதனால இது நான் அரை பழம் தான் சேர்த்துருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி நல்லா மசிய வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போது காயெல்லாம் போட்டதுக்கப்புறமா அந்த எண்ணெயிலேயே காயை நல்லா வதக்கி விடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம தேங்காய் எண்ணெயிலே பண்ணுறதுனால உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியும் கூட. இப்போ மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். இது வெந்துட்டுருக்க கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, ஜீரகம், தேங்காய் 3ஐயும் அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு, தயிர் எல்லாமே இந்த காயோட நல்லா ஜெல் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு வேணும்னா போட்டுக்கலாம்.
இப்போ அந்த தண்ணி ஃபுல்லாகவே வற்றி முடித்ததுக்கப்புறமா இறக்கிடலாம். அவ்வளோதான். இடையில கிண்டி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி வற்றினதுக்கப்புறமா கூட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ஆறும்போது இன்னும் கட்டி ஆகும். அவ்வளோதான், ஒரு டேஸ்டான கேரளா ஸ்டைல் அவியல் ரெடி ஆயிடுச்சு. லெட் ஹேவ் அன் என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.